ஹாய் உடன்பிறப்புகளே, வெல்கம் டு வெங்கட் சபி விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம விளாக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட மண்டே ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்பிளாக என்னோட ஒரு கெட் ரெடி வித் மீ பார்க்கலாம். இந்த க்ரீம் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அதை அப்படியே ஸ்லோ பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்தது ஹைப்ரோ பென்சில் போட்டேன். தோடு வந்து நான் ஒவ்வொரு வாட்டி எடுத்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்கேன், அதுக்கு தான் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் எடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் லைட்டாக லிபாம் போட்டு குங்குமம் வச்சு முடித்தேன். என்னோட கெட் ரெடி வித் மீ ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து எப்போவுமே வந்து செலவு பண்ணுறத வந்து நாங்கள் வந்து நோட்டில் போட்டு எழுதி வைப்போம். இந்த வாரம் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு தான் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்படி வாரம் எழுதி சனிக்கிழமை வந்து கணக்கு பார்ப்பேன். அதில் வந்து நான் தேவையில்லாமல் என்ன செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்த வாரம் அந்த செலவை கம்மி பண்ணணும்னு சொல்லி அதுக்காகவே நாங்கள் நோட் போட்டு எழுதி வைப்போம். மாமா எனக்கு வந்து வாரம் இவ்வளோன்னு கொடுத்துருவாங்க, அதை செலவு பண்ணிவிட்டு நான் அதில் வந்து கணக்கு எழுதி வச்சு இது பண்ணிக்குவேன். இதை எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு தேவையான லிஸ்ட் எழுதிட்டு இருந்தேன். நான் வந்து 2 வாரத்துக்கு ஒரு ட்ரிப் தான் மளிகை சாமான் லிஸ்ட் எழுதுவேன். மற்றபடி சந்தைக்கு டெய்லியும் போய் காய் வாங்கிட்டு வந்து தான் சமைப்பேன். நீங்கள் எப்படி மாதம் வாங்குவீங்களா, 5 நாள் ஒரு ட்ரிப் வாங்குவீங்களா, இல்லை டெய்லியும் வாங்குவீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மளிகை பொருள் எல்லாம் 5 நாளைக்கு ஒரு ட்ரிப் வாங்குவேன். மற்ற பொருள் வந்து டெய்லி போய் வாங்கிக்குவேன். நானும் மாமாவும் வீடியோவில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போல்லாம் பிள்ளைங்களை விட்டுட்டு போகிறது ரொம்ப பெரிய ஒரு அதிசயமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. இன்றைக்கி பெரிய தம்பியும் வீட்டில் வந்துட்டான், சின்ன தம்பி அவங்க பெரியம்மா பெரியப்பா கூட வெளியே போயிட்டான். நாங்கள் போய் மளிகை லிஸ்ட்டெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு கடையில் போய் ஒரு டீயும் ஒரு சிக்கன் பப்ஸும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ வந்து என் பையன் பார்க்கும்போது தான் இருக்குது, என்னை விட்டு எங்கேயோ போயிருக்கீங்க, என்னமோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நாங்கள் எப்போவுமே இந்த ஆதி பேக்கரியில் வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போவோம். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சவர்மாங்கிற ஒரு கடையில் வந்து நான் நைட்டுக்கு வந்து கஞ்சி சாப்பாடு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னனால மாமா பிரியாணி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். வண்டி இவ்வளோ பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது எனக்கு எப்போவுமே நைட்டு இந்த லைட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். அதே மாதிரி உழவர் சந்தைக்கு வந்து காயெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. முதல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய வாய் பேசுவேன், கல்யாணத்துக்கு அப்புறம் கம்மியாயிருச்சு. இப்போ திரும்பவும் அதே மாதிரி யாருனாலும் சரி கொஞ்ச நேரம் நின்று அவங்கக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வருவேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கிட்ட நான் சிரித்த முகமாக பேசும்போது எனக்கு வந்து மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். கணக்கெல்லாம் எல்லாம் செலவெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு இன்னைக்கு டேட்டு, இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு போட்டு மொத்த செலவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சிட்டேன். நீங்கள்லாம் யாரெல்லாம் இப்படி எழுதி செலவு பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். விசில் வந்து மாற்ற மறந்துட்டேன், திருப்பி போய் மாற்றிட்டு வந்தோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.